நான் கிளிமாஞ்சோரோ ஏர்போர்ட்டில் இறங்கினதுக்கப்புறமே என்னை கம்பெனி வெஹிக்கிள்லேருந்து வந்து டிரைவர் பிக் பண்ணிட்டு போயிட்டார். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆருஷாவில் இருக்கிற நிஜிரோ அப்படிங்கிற ஏரியா. இந்த அப்பார்ட்மெண்ட் பேர் வந்து பிபிஎஃப் அப்பார்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் எனக்கு வந்து ரூம் அலாட் பண்ணியிருக்காங்க. நல்லா நம்மளோட ஏற்காடு ஊட்டியில் இருக்கிற ரெசார்ட்ஸ் மாதிரி தான் இருக்குது. இதிலே நம்மளோட பிளாக் அப்படி என்னன்னு பார்த்திங்கன்னா நமக்கு டி பிளாக்கில் D1 அப்பார்ட்மெண்ட்டு இங்கே நின்றுட்டுருக்கு பாருங்கள். இது நம்மளோட கம்பெனி வண்டி தான், மிஞ்சுங்கு பார்த்திங்கன்னா தெரியும். இங்கே நம்மளோட ஸ்டாஃப்ஸ் 2-3 பேர் தங்கியிருக்காங்க. நம்மளோட பிளாக் D1. ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. ரூம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3 பெட்ரூம்ஸ் இருக்குது. வித் 2 பாத்ரூம் இருக்குது, ஒரு ஹாலு, ஒரு கிச்சனு. நமக்கு தேவையான பொருட்கள் என்னென்னாவோ மினிமம் சானதெல்லாம் இருக்குது. கேஸு, ஃப்ரிட்ஜு, டிவி, வாஷிங் மிஷினு, சோஃபாஸு, கட்டில், பெட்டு, இது எல்லாமே இருக்குது. ஸோ இன்னும் இந்த ரூமோட டூரை வந்து நான் எலாபரேட் ஆகினா போடுறேன் தேவைப்பட்டுச்சுன்னா. பட் இதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதில் தான் நான் தனியாக ஒரு சிங்கிள் பெட்ரூம் எனக்கு கொடுத்துட்டாங்க. அது இன்னும் 2-3 இண்டியன்ஸ் வர மாதிரி இருந்ததுன்னா தங்க வைக்கிறதுக்காக இன்னும் 2 பெட்டு வந்து செப்பரேட்டாக இருக்குது. இது நம்ம பால்கனிலேருந்து பார்த்தோம்னா அதோட வியூஸு ஓரளவு எல்லாமே எல்லா ஃபாரினர்ஸ் இருக்காங்க, எல்லா நாட்டை சேர்ந்தவங்களும் இருக்காங்க. நானே நாடஞ்சு வெள்ளக்காரவங்களாம் பார்த்தேன். ப்ளஸ் தான்சானியன்ஸ் அவங்களும் இருக்காங்க. ஓகே, பாய்.